அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றில் பிறந்ததொல்லை போம் போகாதுயரம் போ நல்ல குணமதுரமா மருண கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதாள் காவே ஆனை முகமும் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணும் பானைவோல் வெறுவயரும் வாங்கானவும் உள்ளழகும் நானே உமது பாதம் தொழுவே நாவிலே வந்து உதிப்பாய் கணபதி கோட்டு வழியே போனாலும் கள்ளர் பயமானாலும் கேட்டு வழிக்கு அரணாருக்கு எட்டிடினும் நாட்டமுடன் என்னாலும் சிவசக்தி விநாயகர் தும்பிக்கை துணை நமக்கு களையுடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் விற்றிருப்பள் வெள்ளை அரியாதனத்தில் என்னை அறதரோடு சரியாதனத்தில் வைத்ததாய் வீற்றிருப்பவள் விமலையே கமலவாணி வேதத்தில் வீற்றிருப்பவள் விமலையே கமலவாணி உன் பாதத்தை பணிந்தோருக்கு பரிசு தந்தருளும் பூதமற்ற மனுஷுடன் சுந்தர முறிவாய் தோன்றி ஈரமற்ற பழங்கினாலான என் சிந்தையில் வந்த அமர்வாய்களை மக கொண்டெழுமையில் 12 வருடமும் கழியாத வண்ணம் என்ன கருங்குழலின் இன்பொருள் மறுகுழலதாகவே கனகமாவள்ளி நெல்லி கல்வி தமிழ் நல்வித்தை நான் பாட கருணையும் புரிவாய் நீயே ஆட்சினி காட்சினி தாட்சினி இல்லாமலை கனிந்த பகல் மாறினியே ஊட்டியம் சேமணம் தம்பளம் முகநவசீகங்கள் எட்டும் அண்டனி தொண்டனி அண்டபயிர் ரெண்டமும் மண்ணையூர் தழைக்கவே நீ வாரணவாய சீரணிய கோணிய மணமரசிய சிங்களந்த நலாதிபவன் என் வாக்கி நிலை வியாழ நீயைத்தாய் மயங்கொண்ட மாடனு மாசோனு முத்துனி
வேதன் பிணமாலை சூடி நிற்பு உலகில் நயங்கொண்ட வேதன் பெரிய சுவாமியை நற்றாள் பணியவும் ஜெயங்கொண்டர் ஈஸ்வரர் கோலையை நாளும் சிந்திப்போ மாவளர் அயோற்றி அரசுதயம் பூமனன் தசரதன் தன் புத்திரன் ராமா ரோமன் ஜெயோ ரோமன் கதை நயத்துடன் கம்பன் சொன்னான் சேமமாம் பொருளை யாவும் செப்புவேன் கிளை காற்பதா கணபதியே என் குருவே கணபதியே என் குருவே கனவிலையோ நான் மறவே குணபதியார்முகமே குஞ்சரமே உனை பாட பாடுவேனே ராமவனே காலகாலம் உனை தொழுவே
வைத்து அம்மா அப்பாவே நான் வரவே அருகிகால படிக்க வைத்து அருகிகால படிக்க வைத்து அம்மா அப்பாவே நான் வரவே ஏடேறியா நாளையிலே எழுத்து வெற்றி கற்று தந்த நவே நான் வரவே தென்னிந்திய தேசத்திலே தென்காசி மாவட்டத்தில் மகாதூர் உழைக்கும் நெல் விளையும் பச்சை தலை பூச்சொரியோ பைம்பொழி மாநகரதியிலே பக்தரோட குலத்துதித்தோ சொல்லுக்கள் அர்த்தம் சொல்லோ சொல்லுக்கள் அர்த்தம் சொல்லோ சாத்தா சுப்பையா புலவர் வாதோ சொல்லு கொல் அர்த்தம் சொல்லு சொல்லு கொல் அர்த்தம் சொல்லு சாத்தா சுப்பையா சுவாமி தேனிருந்து கணிசொரியோ தேனிருந்து கணிசொரியோ வந்த கீதம் பாடோ நலங்கள் கவிதை பாடோ நமதேன்காசி சாரலிலே கதிர்வளைக்கு நெல்லிலேயோ கடைய வளர்த்தாளுகாவில் ஆனைக்கு தாம் உடம்பாகோ ஓய் முருமான் தன்னதியிலே அருந்தவடம் பொருந்தவைகோ
தாய்மார்களே, சபை நிறைந்த தாய்மார்களே, பள்ளி செல்லும் சின்னஞ்சிறு குழந்தைகளே, அறிவில் பெருங்கிய மூற்றோர்களே, தொழில் படித்த மேதாவிகளே, மேதைகளே, அறிவில் பெருங்க என்ன உன்னிய மாதிரி அறிஞர்களே, தெளிவான அறிஞர்களே, கலைஞர்களே, அம்மைசாமி, அதாவது இந்த மூலக்கரப்பட்டியில அம்மையா நம்ம தேரடியான் சுடலையோட வாசல்ல நம்ம தேரடி சுடல உங்கள் வீட்டு சிறு குழந்தை ஸ்ரீதராயனா சின்ன பேவன் சிறு குழந்தையா இவன் யாரு? சிறுதர் ஸ்ரீதராயனா அவனே எவனா? எனக்கு இந்த ஊருக்கு விளக்கம் தேவையில்லை. தேரடியான் சுடலையோட வாசல்ல உங்கள் வீட்டு சிறு குழந்தை ஸ்ரீதராயனா அம்மையா இன்னைக்கு ஆவணி மாதம். என்னது இன்னைக்கு? நீ சொன்னாதான் தெரியும். நாளைக்கு தலை வெள்ளி. நாளைக்கு தலை வெள்ளி. ஆமா, இன்னைக்கு தலை வியாழக்கிழமை. ஆமா, ஐயாவுடைய வாசல்ல இன்னைக்கு குடி அழைப்பு. ஓ, குடி அழைப்பு. இந்த குடியழைப்பு நாளையில சாஸ்தா பிறந்தாதான் சகல தெய்வங்களும் கோயிலுக்குள்ள வருமா. ஆமா, சாஸ்தா பிறந்தாதான் எல்லா தெய்வமும் வரும். ஐயன் என்றால் தலைவன் என்று பொருள். ஆமா, ஐயன் என்றால் தலைவர் தான். அதனாலதான் நம்ம சிறுதெய்வ வழிபாட்டுல ஐயனாரை தலைமை பாடகராக முதன்மை பாடகராக கொண்டு படிக்கிறோம். அவருக்கு படிச்ச தனியா நல்லா இருக்கும். அரிக்கும் சிவனுக்கும் ஒன்றா இணைய அரிகர புத்திரன் சர்ம சாஸ்தா. அப்பாவுக்கு இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள். அம்மையா, ஆனா தர்ம சாஸ்தா பாலுடைய சாஸ்தா யாருக்கும் பிறந்தாரு. யாருக்கு பிறந்தாரு? அப்பாவுக்கும் பிறந்தாரு. அப்பாவுக்கும் அரிகர புத்திரன் சர்ம சாஸ்தா. அம்மையா, எங்க ஐயா பாலுடைய சாஸ்தா எப்பதான் மணிக்கு மணி எத்தனை நிற்பான்? சாஸ்தா பிறப்பு அதிகாலையில 3 மணிக்கு. அங்க அப்படியே போய்கிட்டு நீ மணி எத்தனை? அந்த உட்கார்ந்து இருக்க 4 ஆளும் தூங்குனதுக்கு அப்புறம் தான் இவங்க மேல தடிக்க ஆரம்பிப்பான். அது ஒண்ணும் பிரச்சனை, அவங்க உசு பண்ணும்ல பிறப்பு. ஆமா, அதாவது அடிக்க சும்மா இரு. ஆமா, நம்ம தேரடியா வாசல்ல இப்ப நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நேரம் இல்ல, பேசுறதுக்கும் நேரம் இல்ல. ஆனா எல்லா கோயில்லயும் நம்ம போற ஊர்ல எல்லாம் என்ன மிஞ்சி போனா சாமி கழுத்துல போடுற மாலையாவது என் கழுத்துக்கு வரும். ஆமா, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பட்டு சால்வையாவது என் பக்கத்துல வரும். ஆனா இந்த கோயில்ல 8-9 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, இந்த கோயில்ல எல்லாம் மாலைகள் போடுவாங்க, மரியாதைகள் செய்வாங்க, பட்டாடைகள் போடுவாங்க, பொன்னாடைகள் போடுவாங்க. ஆனா எங்க தேரடியான் சுடலை மட்டும் எனக்கு புண்ணியத்தை சேர்த்து கொடுத்திருக்காரு. இப்படி சேர்த்து சொல்லி அசிங்கப்படுத்தாமலே ஊரா போகுது. ஏனே உண்மைதானே. ஆமா, வீடியோக்காரன் இதெல்லாம் கட் பண்ணாம போடுங்க. எங்க தேரடி சுடலை ஐயாவானவரு எனக்கு நிறைய புண்ணியத்தை சேர்த்து கொடுத்திருக்காரு. அது தை மாதம் டூரு கூட்டு போவானா சுற்றுலாவுக்கு. இந்த வட்டம் என்னையும் சேர்த்து கூட்டு போனா. ஒரு கோயில் 2 கோயில் இல்ல, 21 கோயிலுக்கு கூட்டு போயிருக்கான். அப்படியாவது புண்ணியம் சேரட்டும் தான் உனக்கு. ஆமா, தேரடியானுக்கும் நான் ஜாமியாருக்கும் கடங்காரனா இருக்கேன். அப்படியா? ஆமா, துட்டுவாங்களே என்கிட்ட. அது மனசாட்சினே. உன்னை எல்லா கோயிலும் கொண்டு காட்டணும்னு தான். அவன் கடை அடைக்க நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த கடத்தை என்னைக்கு அடைக்க போறோன்னே தெரியல. அவனுக்கு நாள் அடைச்சலாம் ஜாமியா இருக்கு. ஆனா எங்க ஐயா தேரடியாருக்கு எப்படி அடைக்க போறோம்னு தெரியல. முடியல. அதனால அவருக்கு வந்து நம்ம என்னைக்கு கடங்காரம் தானே. உண்மைதானே. கோடி ரூபாய் சம்பாத்தியம் பண்ணாலும் அவருக்கு கடங்காரம் தான் நம்ம. அதான் எங்க தேரடியா வாசல்ல இன்னைக்கு இரவு சாஸ்தா பிறப்பு. ஆமையா, அதனால நம்மளுக்கு நேரம் அதிகம் இல்ல. உட்காந்துக்கிட்டு குறைஞ்சிக்கிட்டே இருப்பான் 3 மணி வரைக்கும். நீ உறங்க விட மாட்டான். அதனால என்ன அவனிகட 56 தேசத்திற்கு அதிபதியாக அவனிகட தேசமெல்லாம் அவனிகட தேசமெல்லாம் வல்லர கராஜமன்ன அதிபதி ஆண்டு வாரா தேசம் புவி உலகம் எல்லாம் திறமையுடன் ஆண்டு வாரா பாதாள நாடதிலே பாதாள நாடதிலே பௌசுடனே ஆண்டு வாரா
பஞ்சோ பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம் வீட்டில் பஞ்சம் வருகோதையா பஞ்சத்தில் கொடிய பஞ்சம் பஞ்சத்தில் கொடிய பஞ்சம் நாளியது உருண்ட பஞ்சம் நாயகனை தோற்ற பஞ்சோ பக்கவேல உருண்ட பஞ்சம் பகவானை தோற்ற பஞ்சம் நாக்கு உருண்ட பஞ்சம் ஆண்டவனை தோற்ற பஞ்சம் குடிக்க போல இல்லாமே குடிக்க தண்ணி இல்லாமே கடிக்க போலும் இல்லாமே பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம் பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம் வீட்டில் பஞ்சம் வருகோதையா பஞ்சத்தில் கொடிய பஞ்சம் பஞ்சத்தில் கொடிய பஞ்சம் வீட்டில் பஞ்சம் மீராறு வருட காலம் மலையதுவும் பொழியாய 12 வருட காலம் வருட காலம் பருவமழ பொழியலைய 12 எங்க வல்லரக நாச்சியிலே வல்லரக ராஜமன்னே வல்லரக்க ஆட்சி பீடத்திலே அமர்ந்தான் பாருங்க அவனுக்கு தலக்கணம் வந்துட்டு வந்துருக்கலாம் எவனா இருந்தாலும் மேலே ஏற்றாம கொஞ்சம் தலக்கணும் வரத்தான் செய்யும் நம்ம எதுக்கு கடவுளை மனதிலே நினைக்கணும் நினைக்கணும்ல கடவுள் நினைக்கணும்ல அவனிகட 56 தேசத்திற்கும் அதிபதியாக அரக்கர் குலத்திற்கு தலைவனாக இருக்குமே நம்ம தானே தலைவன் நம்ம இதுக்கு கடவுளை கையெடுத்து வணங்கணும் நம்மளே கடவுள்னு சொல்லி ஊர்க்காரங்க நாட்டுக்காரன் வணங்குறாங்க நம்ம ஏன் கடவுள் நினைக்கணும் கடவுளை நினைக்கணும் வேண்டாம்ல அப்படின்னு கடவுளை கையெடுத்து வணங்க மாட்டான் ஆமா கடவுள் பூஜை செய்ய மாட்டான் செய்யப்படாதுல பகவானை நினைக்க மாட்டான் பஞ்சாசாரம் பூச மாட்டான் அவன் தின்னாரள்ளி நெத்தியில தொட மாட்டான் சிவனே என்று நினைக்க மாட்டான் ஆமா நம்ம சாமியார மாதிரி நெத்தி நிறைய திருநீட்ட பூச மாட்டான் பூச மாட்டான் அதனால பகவானை மறந்ததுனால என்ன இந்த பாவி ஆட்சி காலத்திலே 12 வருட காலம் மழை என்பதே இல்லை அமையா ஒரு வருஷம் 2 வருஷம் மழை இல்லாமல் இருந்தாலே குடிக்க தண்ணி கிடைக்காது ஆமா போர்ல தண்ணி இருக்காது அம்மா 12 வருட காலம் மழை இல்லாமல் இருப்பதனால என்ன பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம் விட்டில் பஞ்சம் வந்து சேர்ந்தது வீட்டில் ஊருக்குள்ள வச்சீங்கன்னா பஞ்சம் தான் வரும் முதல்ல அதனால ஆமா நம்ம என்ன செய்வோம் ஏது செய்வோம் மனமதில எண்ணிக்கொண்டு நம்ம வல்லரக ராஜமனை அவ மந்திரிய தான் அழைத்தான் மந்திரிய தான் அழைத்தான் வல்லரக ராஜமனை வல்லரக ராஜமனை வரும் மந்திரிய வார்த்தை ஒன்று சொல்ல கேளா மணிகட தேசமெல்லாம் முதல் மந்திரி ஓ ஜெயகர்ற மந்திரி முதல் மந்திரி அவர்தான் டீ கொண்டு வராரு முதல் மந்திரிய 5-6 சத்தம் கொடுத்து ஆமையா முதல் மந்திரி அழைத்தான் பாருங்க வல்லரக்கன் என்ன அந்த வார்த்தையை கேட்ட முதல் மந்திரியானவன் ஆமையா அரக்கனுக்கு முன்னதாக ஓட்டமா ஓடி வந்தாரு பதறி ஓடியாரு கையெடுத்து வணங்கி நின்றாரு ஆமா இருகரம் எடுத்து வணங்குதாரு ஐயா ராஜமன்னா ஓ மன்னா என்ன அழைத்த விவரம் என்ன சொல்லுங்க துறை மன்னா இந்த அடியனை அழைத்த விவரம் என்ன என்று கேட்கவா ஆமையா ஓ மந்திரி மந்திரி இந்த பாருவா நம்ம நம்ம நாட்டுல 12 வருஷம் மழை இல்ல மழையும் இல்ல தண்ணியும் இல்ல குடிக்க தண்ணி இல்ல இல்ல கடிக்கிறதுக்கு புல்லு இல்ல மாடு கடிக்க புல்லு இல்ல நான் புல்லு திங்க மாட்டேன் மாடு தான் சாப்பிட அதுக்கு புல்லு இல்ல
ஆமா அதனால என்ன நான் கேட்டதாக நீர் போய் போய் அவனிகட 56 தேசத்து மன்னர்களிடத்திலையும் ஆமையா நம்மளுக்கு தர வேண்டிய கற்ப பணம் காணிக்கை பணம் அம்மாக்கு வரி வட்டி கிஸ்தி இருசால் பணம் தீர்வை பணம் அம்மா எல்லாம் வாங்கணும்ல பகுதி பணம் ஆமையா அப்படின்னு என்ன நம்மளுக்கு தர வேண்டிய பாதி பணம் எல்லாம் பாக்கி கிடக்க எந்த ஒத்தகையா இருந்தாலும் ஒண்டிக்கையா இருந்தாலும் அவட துட்டக்காளு அதனால அத்தனை பணத்தையும் வசூல் செய்துட்டு வா ஆமையா அப்படின்னு சரி மந்திரியா இடத்துல வல்லரக்க ராஜமன்னன் சொல்ல போனது என்னன்னு அத கேட்டா பாருங்க அரக்க நாட்டு முதல் மந்திரியானவர் ஆமையா அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்க நாட்டு மந்திரியோ ஆட்டும் என்று சம்மதித்து பாதாள நாள் கடந்து அண்ணன் போல நடை நடந்து ஆதார கைகள் வீசி பாதாள நாள் கடந்து ஈழ நாடு தன்னதற்கு ஈழ நாடு தன்னதற்கு வாராரே மந்திரியோ தலைவனாக அதிபதியாக இருக்கிறாரு. ஆமா நான் தான் வல்லரக்க நாட்டுல அதிபதிக்கு மந்திரியா. மந்திரி நான் தான். என்ன பாருங்க. என்ன எதுக்கு இப்ப தேடி வந்தேரு அப்படின்னு ஈழ நாட்டு மன்னன் கேட்கவும் பார்த்தார் மந்திரியானவர். நீங்க எங்க நாட்டுக்கு தர வேண்டிய கற்ப பணம், இருசால் பணம், தீர்வை பணம், பகுதி பணம், வட்டி பணங்களை எல்லாம் 12 வருட காலமா எவ்வளவு பாக்கி வச்சிருக்கீங்களையோ அத்தனை எனக்கு இன்னைக்கு வேணும். எங்க நாட்டு மன்னர் உங்களிடத்திலே வசூல் செய்துட்டு வர சொன்னார் அப்படின்னு அங்க அரக்க நாட்டு மந்திரியோ அரக்க நாட்டு மந்திரியோ ஈழ நாட்டு மன்னரிடம் வாரி பணம் கேட்ட போது அங்கார கோபம் கொண்டு ஈழ நாட்டு மன்னவரோ இது ரெண்டும் துடி துடிக்க கங்கரண்டம் திக்கி வைங்க அங்காரங்கோபம் கொண்டு ஈழ நாட்டு மன்னவரோ அரக்க நாட்டு மந்திரி இடத்துல சொல்லுதாரு. என்ன சொல்கிறார்? ஏ பாவி வல்லரக்கா, ஏ அரக்க மந்திரி நீ. அதாவது என்ன இந்த ஈழ நாட்டு மன்னவன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அரக்க நாட்டு மந்திரி இடத்துல அரக்க நாட்டு மந்திரி இடத்துல ஆமா அரக்கனுடைய அப்பா யாரு? ரிஷிமுகா மாமன்னன் அழகாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். மாதம் மும்மாறி மழை பொழிந்தது. ஈழ நாட்டு மன்னன் சொல்றாரு. என்ன சொல்கிறார்? உங்க நாட்டு மன்னரோட அப்பா இருக்கும் காலமட்டத்துல காலம் மும்மாறி மழை பொழிந்தது. செழிப்பா இருந்தது. கிணத்துல தண்ணி கிடந்துச்சு, குளத்துல தண்ணி இருந்துச்சு. இப்ப என்னைக்குமே ஆட்சி பீடத்திலே வந்து அமர்ந்தானோ, சண்டால பாவி அமர்ந்தானோ, அன்னையில இருந்து மழை என்பதே இல்ல. இல்ல நாங்களே கொலைய புடிங்கிட்டு திரிதோம். குடிக்க தண்ணி இல்ல, கடிக்க புல்லு இல்ல. இல்ல நாங்க பஞ்சத்திலும் கொடிய பஞ்சம், விட்டில் பஞ்சம் வந்து சேர்ந்தது. வந்துட்டு அவனால எங்களுக்கு செந்தட்டி சாத்தாவை கும்பிட முடியல. அதனால என்ன பாருங்க, நான் மட்டும் இல்ல அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் நாங்க வரி பணமோ, தீர்வை பணமோ, பகுதி பணமோ, வட்டி பணமோ எதுவுமே தரமாட்டோம். வரி வட்டி கிஸ்தி எது எங்கிட்ட கேட்டு வராதங்க. ஆமா நீ தூதுவனாக வந்ததுனால ஒன்னு சும்மா விடுதேன் பாத்துக்கோ. நீ முதல்ல போய் தொலை, எங்க கிட்ட வராத. இல்லாட்டி என் உடவாழ்வை எடுத்து உன் தலைய கண்டம் துண்டமா வெட்டி காட்டு நறுக்கி இறையா ஊட்டிடுவேன். ஆமா தலைய புடிங்கிரும், காட்டுக்குள்ள நரிட்ட போட்டுரும், தூக்கிட்டு ஓடிரும் அப்படின்னு அரக்க நாட்டு மந்திரி இடத்துல ஈழ நாட்டு மாமன்னன் சொல்லவா. இன்னும் என்ன வார்த்தைகளை சொன்னார் தெரியுமா? என்ன சொல்கிறார்? ஏ மந்திரி, நான் சொன்னதாக போய் உங்க நாட்டு மன்னர் இடத்துல சொல்லணும். அந்த மன்னர் அந்த சண்டாளங்கிட்ட சொல்லு. என்ன தெரியுமா சொல்லணும்? என்ன சொல்லணும்? நாங்கள் வரி பணம் தரவே மாட்டான், கேளுகள் மந்திரிய வரி பணம் தரவே மாட்டோம், வாதம் செய்ய போறோம், இருசால் பணம் தரவே மாட்டோம், எதிர்த்து சண்டை புரிய போறோம், கேளுகள் மந்திரி பகுதி
அஞ்ச மாட்டோ 8வது நாளையில 8 வெள்ளிக்கிழமை யுத்தகலம் தன்னதில யுத்தம் செஞ்சு பார்த்திடலாம் போர்க்களம் தன்னதில நாங்கள் போர் செய்து பார்த்திடலாம் படைக்கலம் தன்னதில படைக்கலம் தன்னதில நம்ம படையெடுத்து பார்த்திடலாம் கிழமையில அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் ஒன்றாக இணைந்து உங்க மன்னரிடத்துல யுத்தம் செய்ய போகிறோம். உங்க மன்னரை சும்மா விட மாட்டோம், போர் செய்ய போகிறோம். ஆமா உங்க மன்னரிடத்துல படையெடுத்து ஆமா சண்டை செய்து ஆமா போர் உங்க அரக்கனை அழிக்க போறோம். அரக்கன் நாங்க சும்மா விடுறதா இல்ல, மலையுமில்ல தண்ணிமில்ல எங்க வந்து கேட்க வரி வெட்டின்னு அப்படின்னு ஆமையா 56 தேசத்து மன்னர்களும் படையெடுத்து வந்து உங்கள் மன்னரிடத்துல சண்டை செய்ய போகிறோம். உங்க மன்னன் இருந்த இடம் தெரியாம போயிடும், நாங்க வந்து போக போறோம் பாருங்க. அதனால நான் சொன்னதாக போய் உங்க மன்னர் இடத்துல போய் சொல்லு. கட்டக்காரங்க வாயா அப்படின்னு என்ன யாரு உனக்கு ஒரு சாயர்மா ஈழ நாட்டு மன்னன் சொல்லவோ ஆமையா அந்த வார்த்தை காதில் கேட்டு அரக்க நாட்டு மந்திரியோ ஓட்டமாக ஓடி வாரா பாதாள நாடதிலே அரக்கனுக்கு முன்னால் அரக்கனுக்கு முன்னால் மந்திரியும் வாராரு மன்னவன் பார்த்தா நாங்க வரி பணம் தரவே மாட்டோம்ட்டாரு. அவன் தரவே மாட்டான் சாமி, வட்டி பணம் தரவே மாட்டேன்ட்டாரு. ஒத்தினி கூட கொடுக்க மாட்டான் வட்டி. இருசால் பணம் தரவே மாட்டேன்ட்டான். நான் கெஞ்சி பார்த்துட்டேன் கொடுக்கல, தர மாட்டேன்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன ஏற்ற 8வது நாள் வெள்ளிக்கிழமையில கெட்ட கெட்ட வார்த்தையிலே பேசுதான் கேட்டான். அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் ஆமையா ஒன்றாக இணைந்து உங்கள் இடத்துல சண்டை செய்ய போறாங்களாம். ஆமா கேட்டா அடிக்க வரான், யுத்தம் செய்ய போறாங்களாம், ஆமா போர் செய்ய போறாங்களாம். போர் போர் யுத்த காலத்திலே உங்களோட யுத்தம் செய்து பார்த்து உங்களை அழிக்க போறாங்களாம், கொல்ல போறாங்களாம், ஜெயிக்க போறாங்களாம். உங்களை ஜெயிக்க போறாங்களாம். அதனால அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் உங்களை அழிப்பது நிச்சயம். நிச்சயம் நிச்சயம். நீங்க சும்மாவே இருட்டுக்குள்ள கொண்டு காலை விடுதியே பொசுக்கணும். அதனால பார்த்தாரு யாரு வல்லரக்க ராஜமன்னனானவர். என்ன அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் வந்தா வரட்டும், வரட்டும், யுத்தம் செய்து பார்த்திடலாம், போர் செய்து பார்த்திடலாம். பாத்துடலாம் பாத்துடலாம் என்ன நடந்தாலும் பாப்போம். அப்பந்தான் பார்த்தா மந்திரியானவர், என்ன ஐயா ஐயா மந்திரி ராஜமன்னா மன்னா நம்ம இடத்துல இப்ப படைகள் எதுவும் இல்ல, நம்மகிட்ட ஒரு படை இல்ல, யுத்தம் செய்வதற்கு போர் புரிவதற்கு படைகள் இல்ல. என்ன மந்திரி படை இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்மகிட்ட எத்தனை படை உண்டு? என்ன படை இருக்கு? நீதான் சொல்லணும்னா, நீதான் அண்ணா, நீதான் அண்ணா. காலால் படை இல்லவே இல்ல. காலால் படை இல்ல, அது அம்பிட்டு காலுக்கு வாங்கி கிடக்கு. சிப்பாய் படை இல்ல. சிப்பாய் படை பூரா கஞ்சி இருந்தா தானே மண்ணா எந்திக்க மாட்டாம நிக்கும் அம்புட்டு போயிரும். அப்படியா? ஆமா. ஒட்டக படை இல்ல. ஒட்டக படை பூரா பாலைவனத்தை பத்தி விட்டு அது பேப்பர் பிறகு திங்கி புல்லு இல்லாம. குதிரை படை இல்ல. குதிரை படை எப்படி மண்ணா இருக்கும்? அம்புட்டு நட்டமாவே நின்று கால் ஓஞ்சி சாஞ்சு கிடக்கு. இப்போ யானை படையும் இல்ல. யானை படை எப்படி தானே மண்ணா நம்ம சாப்பிட்டு இருக்க நேரம் வரைக்கும் கேரளால வாடகை விட்டுருக்கேன். அப்படியா? கல்யாணத்துக்கு பேர் நம்ம கிட்ட இப்ப இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். மேல இருக்கிறதுக்கு சொரிப்படை, பின்னால இருக்கு சாப்பாட்டு படை.
சரியா? ஆமா அதனால இப்ப நம்ம கிட்ட படைகள் எதுவுமே கிடையாது. கிடையாது மன்னா கிடையாது. அதனால யுத்தம் செய்து பார்க்கலாம் முடியாது. 4 அரிசிக்கு சாப்பாட்டு படம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல 10 படம் இருக்கு. சொல்லி நான் ஒரே ஒரு சின்ன யோசனை சொல்றேன். என்ன இந்த யோசனைப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அவனிகட 56 தேசத்து மன்னர்களும் அடிமைப்படுத்தி அரசாளலாம். ஆளலாம் மன்னா. அதாவது என்ன நீங்க மறந்தீங்களே பகவான், நீங்க மறந்த பகவானை மீண்டும் மனதில நினைக்கணும். ஆமா நீங்க யாருக்கே பகவானை பார்த்ததும் கிடையாது, நினைச்சதும் கிடையாது. அதனால ஆமா மனதில நினைத்து அமையா பகவானை நினைத்து பஞ்சாதரத்தை பூச்சி ஆமா நீங்கள் தவம் இருந்து வந்தீர்களானா பகவான் வருவாரு. இது மந்திரி அப்ப பகவான் ஒரு ஆள் இருக்கத்தான் செய்தாரா? ஆமாயா, கேட்கணும்டா. அவர்கிட்ட உனக்கு என்ன வர வேணுமோ அதை நீ கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிடலாம். பகவான்கிட்ட கேட்டா வரம் கிடைக்கும். கிடைக்கும் அம்மா அப்படின்னு சொல்லவும், என்ன ஓ பகவானை நினைச்சு தவம் இருந்தா பகவான் வருவாரா, இந்த சாயாவை குடிக்க விடாம நீ பாடா படுத்து தானே நம்மளுக்கு கேட்ட வரத்தை தருவாரா அம்மா அப்படின்னு மனதில நினைத்து என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னதான் ஆட்டுமென்று சம்மதித்து சம்மதித்து ஆட்டுமென்று சம்மதித்து சம்மதித்து வல்லரக்க ராஜமன்ன ராஜமன்னி தவ பொருட்கள் 21 தானே தூக்கி தோளில் வைத்தான், தோளில் வைத்தான். அடுக்க பொருள் 21 அரசன் தூக்கி தோளில் வைத்தான். அரண்மனையை விட்டலவோ அரச மன்னன் வாரபோது புறப்படும்போது இறப்பிடுமா, புறப்படும்போது இறப்பிடுமா, அவன் பின்னங்கால்கள் எதறிடுமா,
அரண்மனை விட்டு கடவுளை நினைத்து தவம் இருப்பதற்காக ஆமா தவ பொருட்கள் அடுக்கு பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அள்ளி எடுத்துக்கொண்டு அவன் அரண்மனையை விட்டு வெளியில வாரான். வாசலுக்கு வாரோம். அரக்கனுக்கு உலகத்துல என்னென்ன ஆகாத சகுனமெல்லாம் இருக்கோ இருக்கிறதோ அத்தனை சகுனமும் அவன் கண்ணுக்கு தெரியுது. எப்பா போவாதன்னு சொல்லாம சொல்லுது. அம்மா போவாதன்னு சொல்லுது. அதே மாதிரி இவனுக்கு ஆகாத சகுனங்கள் உலகத்துல எத்தனை இருக்கோ அத்தனையும் இவன் கண்ணுக்கு தெரியுது. வருது வருது. ஒரு முடி நிறத்து கிளவி வந்து முன்னாடி வந்து தும்மனா அரக்கனுக்கு தாக்கலவி நச்சு அவள் தடுவும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டான். பாட்டிக்கு வயசாகி போச்சு. அம்மா கண்ட தண்ணிய குடிச்சிருப்பா. பொடிய போட்டிருப்பா அதான் தும்மிக்கிட்டலே தான். கண்ட தண்ணிய குடிச்சிருப்பா. ஆமா அதனால பாட்டிக்கு வயசான காலத்துல தலதோஷம் பிடிச்சிருக்கு. நம்ம முன்னாடி வந்து தும்மிட்டா. நம்ம ரோட்ல அவ எப்ப பார்த்தா தும்மிக்கிட்டு தான் தெரியுவா கிளவி. அதனால ஒன்னும் குத்தம் இல்ல. இல்ல தப்பு இல்ல அப்படின்னு மனதில நினைத்து ஆகாத தகனங்களை எல்லாம் அடுக்கடுக்கா தெரியுமோ அப்புறத்திலே தள்ளிவிட்டு இவன் கடக்கனால கூட இதெல்லாம் பார்க்கல. இது ஏறட்டே அவன் பார்க்கல. பார்க்காம என்ன பகவானை நினைத்து ஈசனை நினைத்து சிவனை நினைத்து நாம தவம் செய்ய வேண்டும் என்று இந்த தகனத்தை எல்லாம் அப்புறத்திலே தள்ளிவிட்டு என்ன மலையான மலையதற்கு வல்லரக்க ராஜமன்னன் மலையான மலையதற்கு பகவானை தான் நினைத்து பாரதவம் செய்வதற்கு பாதாள நாள் கடந்து பாதாள நாள் கடந்து வாரானே வல்லரக்கு ஊசி போல உயர்ந்த மாலை ஊசி போல உயர்ந்த மாலை ஊத்து ராஜாங்காய்க்கு மாலை சாய்ந்த மாலை சரிந்த மாலை சந்தனங்கள் விளையும் மாலை ஓனை எது உறங்குவானோ அருந்தவன சோலை விட்டா சிங்கம் அது உறங்குவானோ திருபொலிகள் தோங்குவானோ பாதி எது படர்ந்த மாலை பாதி எது படர்ந்த மாலை ரத்தினங்கள் காய்க்கும் மாலை இப்படியே மாலைக்குள்ள வாரானே வல்லரக்க ராஜமன்னன் மாலைக்குள்ள வாரபோது அரக்கனுடைய கண்ணுக்கு மலைக்குள்ளாக பலவிதமான அதிசயங்கள்லாம் தெரியுது. இடமெல்லாம் குளுமையா இருக்கு கண்ணுக்கு. அப்படிதானே இருக்கும். அம்மா குற்றாலம் பொதிகை மலை மாதிரி இருக்கு. அப்படியா? அம்மா இமயகிரி மலை அதை விட பழமையானது அல்லவா? பச்சை பசேல் இருக்கு. பச்சை பசுமையா ஊருக்குள்ள நாட்டுக்குள்ளனா பலவிதமான அதிசயத்தை பார்க்கலாம். பார்க்கலாம் குரங்க பார்க்கலாம் மங்கிய பார்க்கலாம் தேவாங்க பெருத்தலுக்கு பார்க்கலாம். உங்க ஊர்ல குரங்கு வேற மங்கி வேற. ஆமா ஊருக்குள்ள நாட்டுக்குள்ள பலவிதமான அதிசயங்கள்லாம் இருக்கும். நடக்கும்ல. ஆனா மலைக்குள்ளாக என்ன அதிசயம் இருக்கும்? என்ன இருக்கும்? ஆனா இவன் கண்ணுக்கு என்ன மலைக்குள்ளாக பலவிதமான அதிசயங்கள்லாம் தெரியுது. அம்மா பார்க்க தெரியுது. மான் குட்டிகள் துள்ள கண்டான் துள்ள கண்டான் அதுல மயில்கள் வந்து நடனம் கண்டான் நடனம் கண்டான் துள்ள கண்டான் மயில் நடனம் ஆட கண்டான் ஆடு
தவநிலைய உண்டு பண்ணணும். நம்ம பெரிய தவநிலையை உண்டு பண்ணணும். உண்டு பண்ணிதானே ஆமா நம்ம கடவுளே நம்ம தவத்திற்கு அழைக்கணும். அப்பதான் அந்த கடவுளே வருவார் நம்மளை பார்க்க. நம்மளுக்கு நேர கடவுளே வந்து நம்மளுக்கு வரத்தை தரணும். ஆமையா ஈதனே நம்மளுக்கு இறங்கி வந்து வரத்தை தரணும். நம்ம ஈச மன இறங்கி நமக்கு தவத்தை வரத்தை தரணும். தரணும் அப்படின்னு மனதிலே நினைத்து ஒரு தவநிலைய உண்டு பண்ணணும். ஆமையா இந்த உலகத்துல யாருமே இப்படி தவம் இருந்திருக்க கூடாது. அப்பேற்பட்ட மாபெரும் தவத்தை இருந்து அந்த மறைவரிடத்திலே நாம வரத்தை வாங்கணும். என்ன கடவுள் இடத்தை மரத்தை வாங்கணும் என்று கடவுளே எங்க வல்லரக ராஜமன்ன மயகிரி மலையதில 60 அடி அகலத்தில 70 அடி நிலத்தில கொண்ட குழிகள் வெட்டி வெட்டி 9 சமுதை வைத்தான் 9 சமுதை மேல ஆமை நல்ல பலகை போட்டான். ஆமை நல்ல பலகையின் மேலே 1000 முழம் கம்பம் நாட்டி அந்த கம்பமரம் மேலையல்லோ அந்த கம்பமரம் மேலையல்லோ ஒரு கணத்தை தங்க குடத்தை வைத்தான். குடத்தின் மேலே மாங்குலையை ஒடித்து அந்த மாங்குலைக்கு மேலே எல்லோ மாங்குலைக்கு மேலே எல்லோ மணி உருண்டை தேங்காய் வைத்தான். அந்த தேங்காய்க்கு மேலே எல்லோ எளுமே சங்கனியை வைத்தான். எளுமே சங்கனின் மேலே வல்லரக்க ராஜமன்ன கொட்டு பாக்கு வைத்தான். கொட்டை பாக்கு மேலே எல்லோ முத்தமல்லி இதழை வைத்தான். முத்தமல்லின் இதழின் மேலே குன்று மணி பருப்பு வைத்தான். குன்றின் மணியின் பருப்பின் மேலே குள்ளை முத்து ஒன்று மணியின் பருப்பின் மேலே அந்த குன்னி மோத்து மேலே அழகன் வல்லரக்க அந்த குன்றின் மணியின் மேலே அரக்கன் அவன் ஏது செய்தான். அரக்கன் அவன் ஏது செய்தான். குன்று மணியின் பருப்பின் மேலே ஒரு குன்னி மோத்து ஒன்று வைத்தான். குன்னி மோத்து மேலே எல்லோ சிறுகடுகு ஒன்று வைத்தான். சிறுகடுகு மேலே எல்லோ ஒரு கன்னி கோழி முட்டை வைத்தான். கன்னி கோழி முட்டை மேலே ஒரு செப்பு ஊதி நாட்டுவான். செப்பு ஊதி மேலே எல்லோ ஒரு செவ்வரளி புஷ்பம் வைத்தான். செவ்வரளி
1000 முழ கம்பத்திற்கு ஒரு பெரிய தவநிலையை உண்டு செய்தான். அப்படி தவநிலையை உண்டு செய்து வல்லரக்க ராஜமன்னம் மனதிலே நினைக்கிறான். நம்ம கடவுளை நினைத்து தவம் செய்ய போகிறோம். அதனால கடவுள் பக்தனை போல் வடிவம் கொள்ள வேண்டும். சிவனை நினைத்து தவம் செய்ய போகிறோம். அதனால நம்ம சிவனடியார போல வடிவம் கொள்ளணும். கடவுளை நினைத்து கடந்தவம் செய்ய போகிறோம். கடவுள் பக்த நாமல் வடிவம் கொள்ள வேண்டும் அப்படின்னு மனதிலே நினைத்து ஏம்னா ஒரு சாமியை கும்பிடுத்தோம்னா அந்த சாமிக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேதம் போட தெரிஞ்சிருக்கணும். இன்னும் 10 நாள் கழிச்சு தசரா வந்துரும். இதே மாதிரி எல்லாரும் சிவப்பு வேட்டியை தான் கட்டியிருப்பாங்க எங்க பார்த்தாலும். அதே மாதிரி வல்லரக்கா நம்மளுக்கு கடவுளை நினைத்து தவம் செய்ய போகிறோம், ஈசனை நினைத்து தவம் செய்ய போகிறோம் என்று மனதிலே நினைத்து நேர எங்க ஓடி வாரான்? உணவு சமுத்திரத்தில் ஓடி வந்து வல்லரக்க ராஜமன்ன சமுத்திரத்தில் ஓடி வந்து தலைய மொட்டை போட்டுட்டானே, துவங்கை தான் முடித்து காவி வேட்டி சிரசு வேட்டி கக்கப்பழங்க மண்டலமோ ராஜ மாலைகளும் திருநீரு பட்டை போட்டான். அவள் மாலை துளசி மாலை அடுக்கடுக்க போடுவான். வல்லரக்க ராஜமன் கடவுள் பக்தனை போல வடிவம் கொள்ள வேண்டும், சிவபக்தரை போல வடிவம் கொள்ள வேண்டும் என்று சமுத்திரத்தில் ஓடி வந்து தலைய முட்டையை போட்டான். குளிச்சா முட்டையை போட்டான். முட்டையை போட்டு குளித்து முடித்து தானபானங்களை எல்லாம் செய்து முடித்து கழுத்துல கொட்டையை போட்டான். என்ன கொட்டைய? உத்திராஜ கொட்டை. உத்திராஜ கொட்டையை போட்ட ஆள்லாம் சாமியாரா? ஆமா. நெத்தியில பட்டையை போட்டான். நெத்தி நிறைய திருநீட்டு பட்டையை போட்டான். ஆமா. கழுத்துல உத்திராஜ கொட்டையை போட்டான். ஆமா, உத்திராஜ கொட்டையை போட்டான். ஆமா. திருநீர் பூசக்கூடிய ஐதீகம் எப்படி தெரியுமா? எப்படி? திருநீரை கை நிறைய எடுக்கணும், கை நிறைய அள்ளணும். கை நிறைய அள்ளி நெத்தி அண்ணாந்து பார்த்து வச்சு மேல பார்த்து நெத்தி நிறைய திருநீட்டு பட்டைய போடணும். ஆமா, சிவனை நினைச்சு மேல பார்க்கணும். ஆமா, சிவன் கண்ணுக்கு தெரியுதாருன்னு பாத்துக்கிட்டே பூசணும். ஆமா, அப்படி திருநீர் பூசும் பொழுது என்ன இந்த 2 செவி காதில இந்த தோள்பட்டையிலையும் திருநீர் விழுந்திருக்கணுமா? நீ அள்ளி போட்டு பூசும் போது அந்த கண்ணுல திருநீர் வடிவத்துல சிவன் தெரிவாரு. நீ முழிச்சுக்கிட்டே பூசணும். முழிச்சுக்கிட்டு பார்த்தா கண்ணுக்குள்ள விழுந்துற போது இல்ல சிவன் கண்ணுல தெரிவாரு. எங்க சிவனடியாட்ட திருநாறு பூசறதுக்கு படிச்சுக்கிடணும். என்ன கை நிறைய அள்ளுவான். அம்மா, அண்ணாமலையாரேம்பா நெத்தி நிறைய பூசுவான். அண்ணாமலையார் அப்பா வருவார், அவர் கூப்பிட்டா. ஆமா, இந்த 2 செவி காதில 2 தோள்பட்டையிலையும் திருநீர் விழுந்திருக்கும். விழுங்களா? நீ அப்படி பூச மாட்டலா? நானா கழுத்துல உத்திராஜ கொட்டை போட்டிருக்கேன். அதுக்காண்டி நான் சிவனடியார் ஆக முடியுமா? அது எப்படி ஆக முடியும்? சாமியார் தானே. சிவனுக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல. அவன் அருள் அணுவ செய்யாது, அணுவும் அசையாது. அவனை வணங்குவதற்கு அவன் தாள் பணிய அவனை வணங்க போடணும். அவன் மனசு வைக்கணும். ராவும் பவனும் திருவண்ணாமலையே தான் கிடக்கான். அம்மா, அவர் 1000 தடையாவது சுத்திட்டு வந்துட்டான்பா. அவருக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா, நீ திருவண்ணாமலை போ, உனக்கு கொடுத்து வச்சிருக்கான். இல்ல